ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சூப்பை எல்லாருக்குமே பிடிக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சூப்பை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான சூப் இது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த சூப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சிருச்சு. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, தோலை உரித்து ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆனியன், நீட்டாக கட் பண்ண ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி, 1/4 கப் அளவு பீன்ஸ், கேரட் எல்லாமே 1/4 கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான சூப்புங்க இது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சூப்பை வாரத்துக்கு 3 தடவையாச்சு தொடர்ந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்ல வெயிட் குறையும் உங்களுக்கு. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சூப்புக்கு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு வெஜிடபிள்ஸை வேக வைங்க. இப்போ இது நல்லா வேகணுங்க. மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ராகி மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாங்க வெஜிடபிள்ஸ்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் இப்போது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சூப்புக்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க. 3/4 பாகம் வெந்திருந்தாலே போதும். கரெக்டாக இருக்குது. 3/4 பாகம் சூப்பு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ராகி மாவு ஊற்றும் போது நல்லா பவுலில் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு அடியில் அப்படியே கட்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேஸை ஸ்லோவில் வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்லோலே வச்சுருங்க. 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ராகி சூப்பு கண்டிப்பாக அதிகமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸ்லோவில் வச்சு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே சூப்பு வந்து கொதி வந்துட்டு பாருங்கள். சூப் இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.